வணக்கம். பிரச்சாரத்தில் எடப்பாடி சொன்ன விஷயம் இன்னும் 7 மாத காலம்தான் இருக்கிறது. ஆர்ப்பரித்த மக்கள் வெள்ளம் என்ன நடந்தது, என்ன பேசினாரு அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதாவது அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி சாத்தூரை அடுத்த விருதுநகர் பவானி சாலையில் சுமார் ஒரு கூடி கிடந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உரையை நிகழ்த்தினார். அப்போது என்ன பண்ணுறாருன்னா, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது அடியோடு சீர்கட்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சகோதரர் இருவர் சண்டையை தடுக்க சென்ற காவல் அதிகாரியை வெட்டி கொலை செய்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கானது சீர்கட்டு இருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்களினுடைய பாதுகாப்பை சிந்தித்து பாருங்கள். கடந்த 6 மாதத்தில் வரையும் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதை பழக்கத்தில் மூழ்கியவர்கள் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்களில் தினம் தினம் ஈடுபடுறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தா இந்த 20 நாளில் 11 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பது மிக கேவலமான வருந்தத்தக்க ஒரு விஷயம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? பல முறை எச்சரித்தோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு இது செல்லவில்லை. ஏன்னா விற்பனையே திமுகவினர் தான் தொழிலோ தவிர மக்களுடைய நலன் என்பது அவர்களுடைய தொழில் கிடையாது. திமுக பொதுக்குழுவில் ஸ்டாலினே இதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. கட்சிக்காரர் செய்வதை அவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறாரு. நாங்கள் சொல்லவில்லை, அவர் சொன்னதை திருப்பி சொல்கிறேன் என்றார். அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகைக்கடையில் நகை வாங்குவது போல நடித்து நகைக்கடைக்காரர்கள் மீது ஆசிட் வீசி நகையை திருடின்னு போகிறாங்க. பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு என்பதே இந்த ஸ்டாலின் ஆட்சியில் கிடையாது. ஸ்டாலின் மக்களை பார்க்கவில்லை, குடும்பத்தை தான் பார்க்கிறார். தன்னுடைய குடும்பம் என்ன, தன்னுடைய மகன் என்ன, தன்னுடைய மகள் என்ன, தன்னுடைய மருமகனுக்காக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் ஒரு வேலையாட்கள் மாதிரி தான் வச்சுட்டு இருக்காரு. திமுக என்பது ஒரு கார்பரேட் நிறுவனம். அவங்க மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய நிறுவனமே கிடையாது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு, அதாவது தமிழகத்தினுடைய சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய காவல்துறை பார்த்தீங்கன்னா நேரடியாகவே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய துறையே இந்த லட்சணத்தில் இருக்குதுன்னா மற்ற துறைகள்லாம் என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படின்றத நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அந்த சாத்தூர் அடுத்த விருதுநகர் பவானி சாலையில் பேசும்பொழுது மக்கள் மத்தியில் பேசியதால மக்கள் விசில் அடித்து கொண்டாடி இருக்கிறாங்க. பார்க்கலாம் எடப்பாடியினுடைய இந்த பிரச்சார வியூகமானது 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வெற்றி வாகையை பதிவு செய்யுமா என்பதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.